Please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. I trust him with my life. That's how much I love him, and that's how much he does. சாய்ரா பானு அவர்கள் சமீபத்தில் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ரீசெண்ட் டைம்ஸில் அவங்களோட செப்பரேஷனுக்கு அப்புறமா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மீது நிறைய அவதூறு பேச்சுகள் வருது அண்ட் ஆல்சோ நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன் வருதுனால அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த ஆடியோ ரெக்கார்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 months-ஆவே வந்து அவங்க பாம்பேயில் இருக்காங்க அண்ட் ரொம்பவே அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்குது அப்படின்னால அவங்க ட்ரீட்மெண்ட்காக பாம்பேயில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் இந்த பிரேக் எடுத்திருக்கேன். ஸோ எந்த விதமான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நான் கொடுக்குற வரைக்கும் இந்த ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சன் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. ஹீ இஸ் த பெஸ்ட் மேன் இன் த வேர்ல்ட் அண்ட் ஹீஸ் அ ஜெம் ஆஃப் அ பர்சன். ஐ லவ் ஹிம் ஸோ மச் அப்படின்ட்டு அவங்களோட லவ் டுவர்ட்ஸ் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களும் சாய்ரா பானு அவர்களும் பிரேக் எடுத்த முக்கிய ரீசனே வந்து அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்பவே பேடாக இருக்குது. அண்ட் அவங்க ட்ரீட்மெண்ட்காக 2 months அங்கே இருக்காங்க. இன்னுமே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்கள் சென்னையில் பிஸி ஸ்கெடியூலில் இருக்கிறதுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது அண்ட் அவங்களோட பசங்களையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னால அவங்க தனியாக பாம்பேயில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன விதமான பிரச்சனை, என்ன ஹெல்த் கண்டிஷன்ஸ், எதனால அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, ஏன் இப்படி தனிச்சையாக வந்து ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு நிறைய டாக்ஸுமே வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டாக கடைசியாக வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் சாய்ரா பானு அவர்கள் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, நிறைய ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் வருது, ரப்பிஷான பேச்சு, அதாவது அவதூறான பேச்சு வந்து நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் ப்ளீஸ் நம்பாதீங்க. எங்களுக்கு உங்களோட சின்சியர் ப்ரேயர்ஸ் வேணும் அண்ட் ப்ரைவசியும் வேணும். இந்த சமயத்தில் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவரை மாதிரி ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஐ லவ் ஹிம் ஸோ மச் அப்படின்ட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களோட செப்பரேஷன் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்தது இண்டஸ்ட்ரிக்கு. அண்ட் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் போட்ட ட்வீட்டுக்கு அப்புறமா நிறைய பேர் ரொம்பவே நொந்து போயிட்டாங்க. அண்ட் இப்போ சாய்ரா பானு அவர்களோட கிளாரிஃபிகேஷன் அந்த ஃபால்ஸ் அலிகேஷனுக்கு முற்றுப்புள்ளி மட்டும் இல்லாமல் ஒரு ஓரமாக ஒரு ஹோப் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். This is Sahara Rahman here. I'm currently in Bombay. I've been physically unwell for the last couple of months. So that's the reason I just wanted to take a break from AR. But I would request the entire YouTubers, the Tamil media, please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. Yes, it's just because of my health issues I had to leave Chennai, because I knew if I'm not in Chennai, you people will wonder where Sarah is. And I've come here to Bombay. I'm going ahead with my treatment, and this couldn't have been possible with AR's busy schedule in Chennai, and I didn't want to disturb anybody, neither my children nor him. But he's an amazing human being, and all I would request is please just let him be the way he is. He is not linked with. I trust him with my life. That's how much I love him, and that's how much he does. So I kindly request you to stop all the false allegations against him, and God bless. And my sincere prayers that we are left alone and given a space at this moment, not announced officially anything yet. I'll be coming back to Chennai soon, but I have to complete my treatment and then come, okay? So request you to kindly stop tarnishing his name, which is absolutely rubbish. And like I said, he's a gem of a person. Thank you.